உங்ககிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், 1 crore ஹோம். இந்த 2 ஆப்ஷன்ல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸை சூஸ் பண்றது இல்லை, 1 crore ஹோமை தாங்க சூஸ் பண்றோம். எப்படி நீங்க சுலபமா அந்த ஒரு 5 கோடி ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி சேர்க்க முடியும்? இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். உங்ககிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 crore ஹோம். இந்த 2 ஆப்ஷனில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? 1 கோடி வீடு இல்லை 5 கோடி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்? எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ரொம்ப சுலபமாக 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் தான் வேணும், ஃபேஸ் வேல்யூவே அதிகம், 5 crore ஒரு பெரிய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அது. ஓகேங்க, ஆனால் நம்ம இன்னைக்கு ரியல் லைஃப்பில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்னு கேட்டாக்கா கண்டிப்பாக 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸை சூஸ் பண்ணுறது இல்லை, 1 crore ஹோமை தாங்க சூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ட்ரூத் பாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸா, அவ்வளோ பெரிய காசா, எப்படி நம்ம சேர்க்கறது? அதெல்லாம் சான்ஸ் கிடையாது அதுக்கு. இது எல்லாம் நம்ம மைண்டில் வந்துடும் நமக்கு. இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் சுலபமாக அந்த ஒரு 5 கோடி ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி சேர்க்க முடியும், இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டு $1 million. 2 புத்தகங்களுமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, பர்சனல் ஃபினான்ஸில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஒரு 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய காசா? சான்ஸே கிடையாதுங்க. என்ன, நான் யாரையுமே பார்த்ததில்ல 5 கோடி ரூபாய் வச்சுட்டு இருக்கவங்கள நான் எப்படி சேர்க்க முடியும்? இப்படி நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சரி, ஆனால் 1 கோடி வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது 1 கோடி ரூபாய் வீடு தானே, ஐயோ அது வாங்கிடலாமே நம்ம. எதனாலனாக்கா இன்னைக்கு இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது 1 கோடி வீடுக்கு 7% அப்படின்னு நீங்கள் ஹோம் லோன் ரேட் வச்சா கூட 78,000 தான் இன்னைக்கு வரக்கூடிய இஎம்ஐ. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டை போய் பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிடுவோம். நம்ம கிட்ட இருக்க கோல்டு அதெல்லாம் அடமானம் வச்சா இன்னொரு ஒரு 10 லட்ச ரூபா வரும். 20 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்புறம் ஒரு 1 கோடி ரூபாய் வீடு கடன் வாங்கிட்டு ஒரு வீடு 1.2 crores கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, ஓஎம்ஆரில் இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர், மதுரவாயில், இதை மாதிரியான சிட்டிக்கு வெளியே இருந்துச்சுன்னா 3 bedroom ஃப்ளாட், சிட்டி உள்ளேயே அப்படின்னாக்கா ஒரு 2 bedroom ஃப்ளாட்டு நிச்சயமாக வாங்கிடலாம் நம்ம. இந்த ஐடியில் வேலை செய்யக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதை ஒரு டூர் மாதிரியாக பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு 4 பேரா ஒரே காரில் உட்காந்துட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்புனாக்கா ஒரு 4 மணிக்கு ஒரு 4-5 வீடை பார்த்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் வீடு அப்படின்ற விஷயத்தில் ஒரு கோடி வீடு வாங்கிடுறோம் நம்ம. 78,000 தான் இஎம்ஐ. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு கோடி வீடு 20 years கழிச்சு என்ன ஆகும்னாக்கா அது ஒரு அப்ரிசியேஷன் ஒரு 3 கோடி வரைக்கும் போகும் அது. சரிங்க, இப்போ அதுவே ஒரு 5 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நீங்க சேர்க்கணும்னாக்கா நீங்க எஸ்ஐபி பண்ணக்கூடிய அமௌண்ட் 50,000 மட்டுமே. வீட்டுக்கு என்ன பண்றீங்க? 1 கோடி வீட்டுக்கு இஎம்ஐ 78,000 rupees. ஆனா 50,000 ரூபாய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த 20 வருஷத்துக்கு 12% நீங்க லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் போட்டீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய கார்பஸ் 4.94 crores. ஆல்மோஸ்ட் இட்ஸ் a 5 crore கார்பஸ் அது. பட் என்னன்னாக்கா இதில் நம்ம எப்படி டிசிஷன் தப்பாக போகுது அப்படின்னாக்கா 2 விஷயம். நமக்கு இந்த வீடு வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மெட்டீரியல் பொசஷன் நம்ம கைக்கு வந்துடுது. அந்த 1 கோடிக்கு ஒர்த்தான வீடு உடனே கிடச்சிடுது உங்களுக்கு. நீங்கள் காசே கட்டல, அதுக்கு முன்னே கிடச்சிடுது. அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு. ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு சர்வீஸ் தானே. அதோட ரிசல்ட் எப்போ வரப்போகுது? 20 years கழிச்சு தான் வரப்போகுது. இது ப்ராடக்ட்னாக்கா உடனே அந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பாலெல்லாம் காய்ச்சிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அதில் வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. லிவிங் ஹோம் ஆகிடுது. அது மெட்டீரியல் பொசஷன் நம்பர் 1. இதில் தப்பு பண்ணுறோம். 2வது பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். காசை கொடுக்குறோம், உடனே நமக்கு அது கையில் வந்துடுது. அது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அமெரிக்காவில் 1972 ஒரு வெரி பாப்புலர் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க டிலேடு கிராட்டிஃபிகேஷனுக்காக. இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணாங்க? ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு மார்ஷ்மெல்லோ அப்படின்றத வெப்பார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேரே மார்ஷ்மெல்லோ எக்ஸ்பெரிமெண்ட் தான். ரொம்ப பாப்புலரான எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு மார்ஷ்மெல்லோ, அது ஒரு ஸ்வீட், நம்ம ஊரில் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜவ் மிட்டாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி ஒரு ஸ்வீட், அது அந்த சாக்லேட் மாதிரி இருக்கும். அதை வைப்பாங்க அவங்க. அவர் என்ன சொல்லுவாருனாக்கா இந்த ரூமை விட்டு நான் 15 நிமிஷம் வெளியே போகிறேன். டைம் சொல்ல மாட்டாங்க, குழந்தைக்கு டைம் தெரியாதுன்றதுனால நான் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவேன். நான்
வெளியே போகிற நேரத்தில் நீ இந்த சாக்லேட்டை சாப்பிடலை அப்படின்னாக்கா நான் திரும்ப வரும்போது இவனுக்கு இன்னொரு ஒரு சாக்லேட்டை கொடுப்பேன். நான் வெளியே போகிற டைமில் நீ இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டேன்னாக்கா தட்ஸ் இட், யூ காட் அ சாக்லேட். இவ்வளோ தாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டு. என்ன பண்ணுவாங்கனாக்கா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வெளியே போன உடனே அந்த ஒரு டெம்டேஷனை வந்து அடக்க முடியாமல் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வேணாம், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. சில குழந்தைகள் ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஃபியூ கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு வந்து அவர் இன்னொரு ஒரு சாக்லேட்டை அவங்களுக்கு கொடுப்பாரு. என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அடுத்த ஒரு 20 வருஷம் அந்த கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அப்படியே அனலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு. எந்த கிட்ஸ் எல்லாம் டிலேடு கிராட்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணாங்களோ, அதாவது அந்த ஸ்வீட்டை எடுக்காமல் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்களோ, அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து ரொம்பவுமே மேலே போயிருந்தது. அவங்க எஜுகேஷனில் நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்திருந்தாங்க, காலேஜில் ஒரு நல்ல கிரேட்ஸ் எடுத்திருந்தாங்க, நிச்சயமாக ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. அவங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வாங்கினவங்க அவங்கள விட கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. அது ஒரு பிஹேவியர் அது. ஸோ ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாக்கா நம்ம மைண்ட் என்ன பண்ணும், அதை தான் எடுத்துக்க தோணும். பட் கொஞ்சம் இதை மாதிரி வந்து காமன் சென்ஸை அப்ளை பண்ணி ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, நீங்களே வந்து ஒரு 50,000 ரூபா எஸ்ஐபி 78,000 போடலைங்க, 50,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது என்ன ஆகுனாக்கா 5 கோடி ரூபாய் வளர்ந்துருந்தது. 20 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த 3 கோடி ரூபாய் வீடை வாங்குங்க. கையில் என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் என்ன ஆகிடும்னாக்கா அந்த பொசஷன் வந்துடுது, டிலேடு கிராட்டிஃபிகேஷனில் அது அப்படியே மல்டிப்ளை ஆகுது. ஸோ உங்களோட ஃபைனான்ஷியல் பிஹேவியர்ஸை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங்கில் பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்க்கலாம், உங்களோட பர்சனல் ஃபினான்ஸில் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபினான்சஸை கொஞ்சம் ஆழமாக அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி டிசிஷன்ஸை எடுத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக ஒரு வெல்த் கார்பஸ் சேர்க்க முடியுங்க. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, ஏதாவது எஸ்ஐபி பண்ணணும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணுன்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஆர் ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஈக்விட்டி ரிலேட்டட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட், பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் நிறைய கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிமேட் குரூப்பில் சேரணும்னா அதோட லிங்க் இதில் இருக்குது. ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.